நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த ஆன்மீக பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். மந்திரமாவது நீரு சுந்தரமாவது நீரு என்று அடியாருடைய பாட்டிற்கு இணங்க எம்பெருமானுடைய சிவராத்திரியிலே மகா விசேஷமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா விபூதி. சுவாமியுடைய விபூதி தான் ரொம்ப விசேஷம். கோவில்ல முதல்ல இதை வாங்கி கொடுங்கள். என்ன வரும் அப்படின்னா ஐஸ்வர்யம் வரும். எப்பத்தாலும் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு பணமே இல்லை சார், பண கஷ்டம் தீரணுமா, சுவாமிக்கு இந்த தானத்தை பண்ணுங்க, கோவில வாங்கி கொடுக்கணும், நல்ல விபூதியா வாங்கி கொடுக்கும், வாசனையா இருக்கணும். விபூதியோட 3 பொருட்களை சேர்த்து வாங்கி கொடுங்கள். ஜவ்வாது, அத்தர், புனுகு. ஜவ்வாது, அத்தர், புனுகு இந்த 3த்தையும் வாங்கி கொடுங்கோ. இல்ல நீங்களே விபூதியில கலந்து அது கோயில கொண்டு கொடுங்கோ, வாசனையா இருக்கும். சுவாமிக்கு அபிஷேகம் ஆனந்தமா நடக்கும். ஏன் இந்த விபூதிக்கு அவ்வளவு சக்தி அப்படின்னா, சிவராத்திரியில மகா வைபவமான விபூதியினுடைய சக்தி என்ன தெரியுமோ, சிவனுடைய சின்னத்துல உடம்புலயே ரத்தத்திலேயே இருக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணு, அதுதான். பிறந்த உடனே நமக்கு கொடுக்கிறது சிவனுடைய அந்த விபூதி தான். கடைசியா போகும்போதும் போடுறது விபூதி தான். வாழ்க்கையிலே நடந்து கொண்டு நம்ம வியாபாரம் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கோம் இல்லையா, சம்சார சக்கரத்திலே விபூதி இட்டு இருந்தா எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பிறந்ததிலேந்த அந்த சுவாமியுடைய விசேஷமான ஸ்தலம் ருத்ர பூமி இருக்கே, அங்க போகும்போது விட சிவச்சின்னம் இல்லாமல் போக முடியாது. இங்க ஒருத்தன் இறந்து போயிருப்பான், அவன் பெரிய நாஸ்திகன், கோவிலுக்கே போக மாட்டான், சாமியை திட்டுறவன். அவனுக்கு அவன் சொந்தக்காரன் வருவான், ஏய் அவன் நாஸ்திகனா இருந்தானடா, போடுறா நம்ம குல வழுக்கம், விபூதி எட்டு விட்டுவான். அவனுக்கு இங்க வாழ்ந்தது என்ன, நாஸ்திகனாக வாழ்ந்தான். போகும்போது எங்க ருத்ரபூமிக்கு போகும்போது விபூதி எட்டு விட்டான். மந்திரமாவதும் நீரே சுந்தரமாவதும் நீரே. என்னன்னா அழகு சார் விபூதி. இந்த விபூதி எட்டுன்னு போங்கல, அந்த விபூதி எட்டு நெத்துல குங்குமத்தை வச்சுன்னு உட்காந்தேன்னா சாட்சாத் பரமேஸ்வரனே வந்திருக்கார். சாம்பலையும் பூசிக்கொண்டு நின்று படையாண்டி வேஷம் போட்டு கொண்டு நின்று சாம்ப சிவ சங்கரா என்று நான் பாடுவேன், சத்தா பஜனை செய்வோம். பாடுறார் சிவனடியார்கள். சாம்பலையும் பூசிக்கொண்டு நின்று எம்பெருமான் விபூதியில அவ்வளவு அழகா இருக்காரா, சுந்தரரா இருக்கார், சுந்தரேஸ்வரனாக இருக்கிறார். அதே போல அடியார்கள், எந்த சிவனடியார்கள் பாருங்களேன், விபூதி இல்லாம இல்லவே இல்லை, அழகா இடணும். அப்படி 3 பட்டி எடுத்தேன்னா சுவாமி அப்படியே அவ்வளவு அழகா இருப்பார். குனிஞ்சி இடப்படாது, நேர நிமிர்ந்து ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி இடுங்கோ. என்ன தெரியுமா, அந்த விபூதியுடைய மகா சக்தி என்ன நடக்குது அப்படின்னா, ஏன் விபூதி இல்லாம போகக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னா, இந்த சிவராத்திரியில அபிஷேகம் பண்றா பார்த்தீங்களா சுவாமிக்கு விபூதி, அதை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய மந்திரம் சார் அது. பூத பேத பிசாச துஷ்ட கிரகங்களுடைய சக்திகளை அடித்து விரட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு விசேஷமான மருந்து, மாமருந்து என்று சொல்வார்கள். அந்த விபூதியை வாங்கிட்டு பத்திரமா வச்சுக்குங்கோ. அடுத்த சிவராத்திரி வரைக்கும் அது வேணும் எனக்கு. கோயில நீங்க 5 பேக்கெட் வாங்கி கொடுத்தா, சுவாமி எனக்கு 1 பேக்கெட் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு இருங்கோ. அபிஷேகம் பண்ணி வாங்கணும். அவர் என்ன பண்ணுவார், நீ ரொம்ப படிச்சினா 1 பேக்கெட் எடுத்து கையில கொடுத்துட்டு போடுவார். அது அபிஷேகமே ஆயிருக்காது. சிவாச்சாரியாட்ட அன்பா கேளுங்கோ, இல்ல கோயில் நிர்வாகத்தை கேளுங்கோ, அபிஷேகம் பண்ண விபூதியை எடுத்து கொண்டு கொடுப்பான். அதை வாங்கி நம்ம பாத்துல வச்சுக்குங்கோ. ஐஸ்வர்யம் இருந்துட்டே இருக்கும். மகாலட்சுமி இருக்கணுமா நம்ம மாத்துல, வியாதிலாம் இல்லாம இருக்கணுமா. இப்ப எத்தனையோ பேர் கேட்கிறா, எங்க வீடு
ஒரு மங்களகரமா இல்லை சாமி ஒரே தூங்கினாமே இருக்கு அப்படின்னா இந்த சிவபெருமான விபூதியை வச்சு இட்டுக்குங்கோ. ஆத்துல கொஞ்சம் ஊதி விடுங்கோ. வாசல் இன்னும் ஊதி விட்டேன்னா இந்த பூதப்பேத பிசாசெல்லாம் ஓடி போயிடும். சிவபெருமானுடைய சிரசிலேருந்து வந்தது அது. அதனால விபூதியின் மகிமை. ஆலயத்திற்கு அபிஷேகத்திற்கு விபூதி வாங்கி கொடுங்கள். அடியார்களுக்கு விபூதி தானம் கொடுங்கள். சிவனடியாருக்கெல்லாம் விபூதி தானம் கொடுங்கோ. சும்மா வெறும் பேக்கெட்டை வாங்கி கொடுக்க கூடாது. நல்லா ஜவ்வாது அத்தர் புனுகு இதெல்லாம் நல்லா கலந்து, சாம்பிராணி தைலம் இதெல்லாம் கலந்து அவளுக்கு கொடுக்கணும். அதுதான் விபூதி. அவ எவ்வளோக்குள்ள வாசனையா இட்டுக்கிறாளோ அவ்வளோக்குள்ள நம்ம குடும்பம் வாசனையா இருக்கும். அபரிமிதமான பதவிகளும் நமக்கு கிடைக்கும். விபூதியின் தத்துவம். மகா சிவராத்திரி அன்னைக்கு விபூதியை தானம் பண்ணுங்கள். அடியார்களுக்கு வாங்கி கொடுங்கள். நான் சொன்ன மாதிரி தான் கொடுக்கணும். அழகா ஜவ்வாது அத்தர் புனுகு எல்லாம் வாங்கி தயார் பண்ணி நீங்க எப்ப தயார் பண்றீங்களோ உங்க உடம்புலயே 2 நாளைக்கு இருக்கும் அந்த வாசனை. அப்படின்னா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணா அப்படி இருக்கும். அடுத்த சிவராத்திரி வரைக்கும் மறக்கவே மாட்டார் அவர். ஆஹா என் பக்தன் பண்ணிட்டான்டா விபூதி அபிஷேகம் அப்படின்னு ஐஸ்வர்யத்தை கொண்டு கொட்டிடுவார். அங்கதான் கனகதாரா சோத்திரம். ஆமா, அப்படி ஒரு மகா சோத்திரத்தை அந்த மகாபரிபாலே சொல்ல வச்சிருவார். சிவபெருமான் அப்படி ஒரு அனுகிரக சக்தி. காசு கொண்டு கொட்டிடுவர். அதே போல அந்த முகத்துல அந்த விபூதி இட்டுனா லட்சணம் வந்துடும். இப்பெல்லாம் யாரும் விபூதி இட்டுக்கவே மாட்டேங்கிறான். ஒரு உத்திரி இப்படியான்னு இட்டும் போடாங்கிற அதுவும் மாட்டேங்கிறான். பொம்மநாட்டிகள்லாம் விபூதி இட்டுக்க மாட்டேங்கிறான். கொஞ்சோண்டு விபூதி வச்சுக்கணும். அம்பாள் பார்வதி தேவி குங்குமம் வச்சிருந்து மஞ்சள்லாம் எல்லாம் வச்சுக்கணும். அந்த விபூதி எட்டுப்பாவ நீ பார்த்திருக்கீல. அம்பாள் எப்படி இருப்பா தெரியுமா? அவ்வளோ லட்சணமா இருப்பாளாம். சுவாமியோடைய விபூதி வாசனை அப்படி இருக்கும். அம்பாள்கிட்ட இருக்க அந்த மஞ்சள் குங்கும வாசனை அப்படி ரெண்டும் கலந்தோன அதிசுகந்த கஸ்தூரி திலகா அவ்வளோ அழகா இருப்பாள் அம்பாள்லாம். கிருஷ்ண பரமாத்மா பாடுறோம் இல்லையா, அதிசுகந்த கஸ்தூரி திலகான்னு அவ்வளோ லட்சணமா இருக்கும். முகத்துல வாசனைகள்லாம் அப்படி இருக்கும். பரமேஸ்வரன் பார்வதி அப்படி இருப்பாராம். அப்படி ஒரு விசேஷமான எம்பெருமானுடைய விபூதியை எல்லோரும் அபிஷேகத்திலே கலந்து கொண்டு எம்பெருமான விபூதியை வாங்கிக்கிங்கோ. குழந்தைகளுக்கெல்லாம் பயம் வராது. கர்ப்பிணிகளுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மருந்து. மாசமா இருக்கா பார்த்தீங்களா, அவளுக்கெல்லாம் இது பெரிய மருந்து. பயம் வராது இட்டுண்டா. குழந்தை சுகப்பிரசமா தாயுமானவராக திருச்சியில தாயுமானவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரே உங்களுக்கு பிரசவம் பார்ப்பார். அப்படி ஒரு சிவபக்தி சார். பொண்ணும் பொருளும் எது இருந்தாலும் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் வேணும் சார். தாயார் இருந்ததும் அல்ல தந்தையும் இருந்ததல்ல தனபயர் எடுத்ததென்ன தரணியை ஆண்டதும் என்ன கோடான கோடி செல்வங்கள் இருந்ததும் என்ன எல் சிவபெருமானுடைய அருள் ஒன்றே போதுமே இந்த இப்பிறவி பயனை அடைவேனே சொல்றார். எவ்வளவு பொருள் இருக்கட்டும் சார், சிவபெருமானுடைய அனுகிரகம் இருந்தாதான் நீ கோடீஸ்வரன். சிவபெருமான் உன்னை பார்த்துட்டாருன்னா நீ பிச்சைக்காரன் நீ நினைச்சுட்டு இருக்க, தூக்கி உட்கார வச்சிருவார். அதே நீ அவரை தூஷணமா பார்த்தனா உன்னை கீழே தள்ளி விட்டுட்டு உட்கார்ந்துருவார். அவர் ரெண்டுமே அவர் செய்வார். சிவபெருமானுடைய அனுகிரகம் அது. கல்யாணம் ஆகலன்னு வேதனைப்படாதீங்க, குழந்தை பிறக்கலன்னு வேதனைப்படாதீங்க. எல்லாரும் சிவராத்திரியை கடைபிடியுங்கள் விரதத்தை. சிவபெருமானுடைய விரதம் வருகிற 26/2/2024 சிவபெருமானே என்று கதியாக இருங்கள். அன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடுங்க, பரவாயில்ல. எத்தனைக்கோ லீவ் போட்டிருக்கோம். போட்டு சுவாமியோட உட்காந்துங்க. சுவாமி அப்படி ஆனந்த கூத்தாட்டமான நிப்பறவர். அப்படிப்பட்ட இந்த மகா சிவராத்திரில விபூதி தானங்கள்லாம் செய்து சுவாமியுடைய அனுகிரகம் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விபூதி தானத்தை என்ன எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, சிவராத்திரி அன்னைக்கு நேர போய் கொண்டு கொடுத்துறாதீங்க. இப்பையிலேருந்தே ஆரம்பிங்கோ. இப்பையிலேருந்து நீங்க ஆரம்பிச்சேன்னா இல்லாத கோவில்கள்லாம் நம்ம இப்ப குழந்தைகள் நினைச்சா பிக்னிக் அழிச்சும் போறோம். இப்ப கல்யாணம் ஆன தம்பதிகள்லாம் நேர பிக்னிக் தான் சொல்றான். குலதெய்வ கோவிலுக்கு முதல்ல போகணும் கூட சொல்றது கிடையாது. மலேசியா போகலாமா, ஹாங்காங் போகலாமா, அது கலியுகம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த விபூதி பேக்கெட்லாம் வாங்கிட்டு எந்தெந்த கோவில்ல இல்லாத கோவிலுக்கு இந்த புனுகு அத்தர் ஜவ்வாது எல்லாத்தையும் கலந்து கொண்டு கொடுங்க. நீங்க புனுகு அத்தர்லாம் அவ கையில குத்துனா அவ கலக்க மாட்டா.
நீங்க விபூதி பாக்கெட்டை வாங்கி இதெல்லாம் கலந்து 10 பாக்கெட்டா போடுங்க. வாங்கி 10 கோயிலுக்கு கொண்டு கொடுங்க. உங்க பையன் இப்ப படிக்கலையா, அவன் அழைச்சுன்னு போய் கொண்டு கொடுங்க. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, வியாதியா இருக்கா, ஆத்துல உட்காந்துருக்காரு, அப்பா கையில தொட்டு கொண்டு அங்க வாங்கி கொடுங்க. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையா, பொண்ணு அழைச்சுன்னு போய் கொண்டு கொடுக்க சொல்லுங்க. ஒரு 10 கோயில கொடுங்க சார். இது தானம். இது ஐஸ்வர்ய தானம் என்று பெயர். நீங்க ஒரு நகையை கொண்டு கொடுக்கலாம், இந்த கோயிலான்னு கொண்டு கொடுப்பேலா? விபூதி ஐஸ்வர்யத்துக்கு சமானம். மகாலட்சுமி ரூபம். விபூதிக்கு அவ்வளவு சக்தி. அதனால்தான் பரமேஸ்வரன் விபூதி எப்படி பூசிட்டு இருக்காரு பாருங்க. மகாவிஷ்ணுக்கே சிவபெருமான் விபூதி இட்டு விட்டுருக்கார். ஐஸ்வர்ய கடாட்சம். அதே போல எம்பெருமான் மகாவிஷ்ணுவை சிவபெருமான் அப்படி பூஜித்து இருக்கார். அப்படி ஒரு பக்தி. அங்க ஹரியும் சிவனும் ஒன்றே என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை செய்திருக்கிறார்கள். அதே போல இந்த விபூதியை எல்லா ஆலயங்களுக்கும் முன்னாடியே கொண்டு கொடுத்து சுவாமி அந்த வாசனை அப்படியே கம கம கமன் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஆலயம் விருத்தி ஆகும். முதல்ல அந்த கோயில் கூட்டமே வரலேம்பா. இதே மாதிரி இந்த அபிஷேக விபூதிலாம் பார்த்தோன்னே ஜனங்கள் அப்படியே கோயிலுக்குள்ள அப்படியே இழுத்துப்பார் சுவாமி. அப்படி ஒரு சக்தியை கொடுப்பார். அதனால எல்லாரும் இந்த விபூதி எல்லாம் நல்லபடியா வாங்கி ஒரு 10 நாள் முன்னாடியே கோயில கொண்டு கொடுத்து எல்லாம் சுவாமியுடைய அனுகிரகம் பார்த்துமாறு. ஓம் நம சிவாய நமஹ.